ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கார வடை செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துருக்கேன், ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். அடுத்து ஊற வைக்கணும். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கு போய் அரைக்கணும். ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊற பருப்பு இந்த மாதிரி நான் கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு ஊற வச்சிடணும். ஒரு 1.5 மணி நேரம் கழித்து தான் நம்ம அரைக்க முடியும். இப்போ அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். உப்பு கொஞ்சம் அரைக்கிலே போட்டுக்கணும். இந்த மாதிரி குழப்பா அரைச்சிக்கிறணும் கார வடைக்கு. அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடணும் கார வடைக்கு, அப்போ தான் வாசமாக இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகா, சீரகம் எல்லாம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டு இப்போ அடுப்பில் எண்ணெயை காய வைக்கணும். அடுப்பில் கடாய் பற்ற வச்சு விட்டுட்டு கடாயை வச்சு விட்டு எண்ணெயை ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் நான். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம போடணும். நம்ம எடுத்துட வேண்டியதுதான். ஸ்கூல் விட்டு வர பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஸ்நாக்ஸு வீட்டில் ரெடி ஆகிரும்.